உங்களால் எவ்வளோ நேரம் வேதத்தை தியானிக்க முடியும்? உங்களால் எவ்வளோ நேரம் ஜெபத்தில் இருக்க முடியும்? எத்தனை மணி நேரம் உங்களால் கான்சன்ட்ரேட்டிவ் அப்படி இருக்க முடியும்? எதை பற்றி யோசிக்க முடியும்? இதுதான், அதான் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான காரியங்கள். அப்போதான் தேவன் பேசுகிறத தெளிவாக நம்ம புரிய முடியும். நம்முடைய மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வந்து நடுவில் அது வந்து கிரியை செய்யக்கூடாது. அப்படி வந்தாலே தவறு நடந்து விடும். இரண்டாவது முறை கர்த்தர் பேசுகிற காரியம் தரிசனம், சொப்பனம். தரிசனமும் அப்படித்தான். தரிசனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும் போதும் தரிசனத்திலே நிலைப்பது என்று இருக்கிறது. தரிசனத்தில் நிலைக்கிறது. கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்ட ஆரம்பித்தால் அந்த தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், மற்றவங்க அனுபவம் எனக்கு தெரியாது. ஒரு டிவியில் ஒரு படம் பார்த்தா எவ்வளவு கிளியராக தெரியுமோ அதே போல் தெரியும், கிளியராக.